26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விருச்சகம், இவங்களுக்கு இந்த சனி வக்கிர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை விருச்சக ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம்? மற்ற ராசியினரை விட ஒரு படி மேலேயே நல்லது நடக்கக்கூடிய ஒரு ராசியாக விருச்சிகம் இருக்கு. காரணம் என்னன்னா, உச்சம் பெற்ற குருவின் பார்வை இந்த விருச்சிக ராசியின் மீதே விழுது, இன்னொரு பக்கம் சனியின் மீதும் படுது. தனுசை பொறுத்த வரைக்கும் சனி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ல இல்லை. உண்மையிலே இவ்வளோ நாள் கொஞ்சம் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய பணங்காசு வெளியில் அவங்களுக்கு லாக் ஆகிருக்கும், அல்லது இவங்க நிறைய கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இப்போ அவங்களுக்கு மாறப்போகுது. மகரத்தை பொறுத்த வரைக்குமே சனி இப்போ ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு முயற்சி ஸ்தானத்தில் தான் அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த அளவுக்கு இப்போ கெட்டது விலகி நல்லது துலங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியத்தோட ஒரு விஷயத்தையும் அவங்க அணுகணும். கும்பராசிக்கு ஒரு வித்தியாசமான, அதாவது மழையும் வெயிலும் சேர்ந்து அடிக்கக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு பக்கம் அவங்களுக்கு 7.5 சனி முழுமையாக இன்னும் முடியல, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு நல்லதும் நடக்க போகுது. இப்போ அவர் பின்னோக்கி வந்திருக்கிறதுனால கும்பத்தை டைரெக்டாக இன்னும் டச் பண்ணலை, பட் கிட்டத்தட்ட வந்திருக்காருங்கிறதுனால ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப தலை தூக்கும். மீனம்க்கு இந்த சனி வக்கிர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? குரு சனியை பார்க்கிறாரு, ரெண்டாவது அந்த மீனத்தையே பார்க்கிறார். தன்னுடைய வீட்டையே உச்சம் பெற்ற குரு பார்த்து சனியும் வக்ரம் அடைவதனால் சனியோடைய பாதிப்புகளிலிருந்து பெருமளவுக்கு அவங்க விடுபட போறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம ஆதன ஆன்மீகத்தில் தொடர்ந்து நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எண்கணித நிபுணர் சதீஷ் ராவ் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு நினைச்சிருக்கிறாரு. இவர்கிட்ட இந்த சனி வக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு பதிலை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். துலாம் ராசி, இவங்களுக்கு இந்த சனி வக்கிர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை துலாம் ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம்? துலாம் அப்படின்னாலே அது சுக்கிரனுக்கான வீடு. சுக்கிரனுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி சனி ரொம்ப நல்லது பண்ணக்கூடியவர். அதுவும் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 6ஆம் வீட்டில் தான் வக்கரமும் அடைகிறார். இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது சிறிது நாட்கள் தான் அப்படின்னாலுமே கூட இவங்களை பொறுத்த அளவுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஏன்னா சுக்கிரனுக்கு பொதுவாகவே சனி எப்படியாச்சும் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துட முடியாதாங்கிற வாய்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுவும் குருவுடைய பலத்தையும் வேற சனி வாங்கி கொள்வதனால் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதேனும் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா கடன் அடையும், ரொம்ப குயிக்காக கடன் அடையும். அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனுக்கு பதில் அவங்களுக்கு வட்டியே இல்லாத ஒரு இனாமாக ஒரு சில கிஃப்ட்டு கிடைக்கும். அது கேஷ் கிஃப்டாகவோ அல்லது சொத்துக்களாகவோ அவங்க கிடைக்கும். அதை வைத்து அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்க போவாங்க. உத்தியோக மாற்றம் அல்லது உத்தியோகத்தில் உயர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. இது அடுத்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடுதலான நல்ல சிறப்பாக இருக்கும். வக்ர காலத்தில் அவங்களுக்கு இப்போ அவங்க அடையக்கூடிய பலன்களை விட அடுத்தடுத்த காலகட்டங்கள்ங்கிறது இன்னும் அபரிதமான நல்ல பலன்களே அவங்களுக்கு உண்டு. என்ன பரிகாரம் செய்யலாம் சார் துலாம் ராசி? எப்போதுமே நமக்கு கெட்டது நடக்கும்போது மட்டும்தான் கடவுளை போய் வணங்கணுங்கிறது கிடையாது, நல்லது நடக்கும்போதும் கடவுளை வணங்கணுங்கிறதுனால இவங்க குச்சனூர் சனீஸ்வர பகவான் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இவங்க திருநள்ளாறு போயிட்டு வரலாம். அவ்வளோ தூரம் போக முடியலைனாலும் பரவாயில்ல, அவர்கள் வீட்டிற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய காலபைரவர் சந்நிதி, ரொம்ப பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களில் கண்டிப்பாக ஒரு காலபைரவர் சந்நிதி இருக்கும். அங்கே போய் விளக்கு போட்டு வந்தாலே போதுமா. விருச்சகம், இவங்களுக்கு இந்த சனி வக்கிர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை விருச்சக ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் சார்? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு கெடுதலான காலகட்டமாக அமையல. காரணம் என்னன்னா, இப்போதான் அர்த்தாஷ்டம சனிலேருந்து அவங்க வெளில வந்திருக்காங்க. 5ஆம் வீட்டில் சனி வந்திருக்காரு. பஞ்சமஸ்தானத்திற்கு வரக்கூடிய ஒரு பாவ கிரகம் எப்போதுமே கெடுதல் பண்ணாது. 5ஆம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியம். பொதுவாகவே சனி 7.5 சனி காலத்தில் ஒருத்தவங்களுடைய கர்ம வினைகளின்படி நல்லது பண்ணுவார், இல்லை தண்டனை கொடுப்பாரு. அதுவும் இந்த 5ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது மேக்சிமம் அவங்களுக்கு பூர்வ புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் கிடைக்கும். ஸோ சனி இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய தண்டனைகள்லாம் அர்த்தாஷ்டம சனிலே கொடுத்து முடிச்சிருப்பார். இப்போ 5ஆம் வீட்டில் நின்று வக்கரம் அடையக்கூடிய காலகட்டத்தில்
நிச்சயம் நன்மைகளே அவங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்னும் சொல்லப்போனால் மற்ற ராசியினரை விட ஒரு படி மேலேயே வந்து நல்லது நடக்கக்கூடிய ஒரு ராசியாக விருச்சிகம் இருக்குது. காரணம் என்னென்னா, உச்சம் பெற்ற குருவின் பார்வை இந்த விருச்சிக ராசியின் மீதே விழுது, இன்னொரு பக்கம் சனியின் மீதும் படுது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து இவர்களுக்கு கோடி தோஷ நிவர்த்தி பெற்று இவர்கள் விரும்பிய விஷயங்களை இவங்க அடைய முடியும். இவங்க ஒரு கோல் செட் பண்ணணும், இவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். இவ்வளோ நாள் இவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அந்த அநீதிகளுக்கு தக்க பதிலடி கிடைத்து இவங்க லைஃப்பில் ஒரு படி மேலே முன்னேறுவாங்க. ஆனால் அவங்களுடைய பெயரையுமே இந்த காலகட்டத்தில் சரி பார்த்துக்கணும். காரணம் என்னென்னா, இந்த செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியினர் தான் எப்போதுமே லைஃப்பில் கிரிட்டிசிசமும் நிறையா ஃபேஸ் பண்ணுவாங்க, எதிர்ப்புகளையும் நிறையா ஃபேஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து ஒரு படை தளபதி வந்து போருக்கு போவதற்கு முன்னாடி தன்னை காத்துக்கொள்வதற்காக அந்த கேடையை கொண்டு எல்லாத்தையும் வச்சுக்கிறாரோ, அந்த மாதிரி இவங்க தங்களுடைய பெயரையும் எண்கணித ரீதியாக அமைத்து கொண்டார்கள் என்றால் பெரிய அனுகூலங்கள்ங்கிறது உறுதியாக உண்டு. விருச்சகராசி என்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாம் சார்? இவங்க திருச்செந்தூர் ஸ்தலம் ஒரு முறையாவது போயிட்டு வருவது நல்லது. வார இறுதி நாட்களில் போக வேண்டாம், வார நாட்களில் அமைதியாக போய் கும்பிட்டுட்டு வரணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு 2 நாள் லீவ் போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வார நாட்களில் போய் அமைதியாக கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள்ங்கிறது கிடைக்கும். தனுசு ராசி, இவங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? என்ன விஷயங்களை தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சார்? தனுசு ராசி அப்படிங்கிறது குருவுக்கு உகந்தது, குருவுக்கான ஒரு வீடு அது. தனுசை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டில் இல்லை. ஆமாம், இப்போதைக்கு அவர் இல்லை. காரணம் என்னென்னா, அர்த்தாஷ்டம சனியாக இப்போ இருக்கார், தனுசுக்கு அவர் இருக்கார். நம்ம டீட்டெயில்டாக நம்ம பேசும்போது சனி வக்ரம் வந்து எப்படிப்பட்ட பலன்களை தரும்னு சொல்லியிருந்தோம். சனி தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு மாறி பலன்களை தரப்போகிறார். அப்போ இயல்பு நிலையை விட்டு மாறி பின்னோக்கி அவர் நகரும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய சிரமங்கள் வந்து அதையுமே மாற்றிக்குவார். சிரமங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா அந்த சிரமங்களுமே மாறிடும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அவங்கள பொறுத்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு சேஃபரான சைடு, ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு. உண்மையிலே வந்து இவ்வளோ நாள் கொஞ்சம் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய பணங்காசு வெளியில் அவங்களுக்கு லாக் ஆகிருக்கும், அல்லது இவங்க நிறைய கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு மாறப்போகுது. உண்மையிலேயே இந்த காலகட்டத்தை அவங்க பயன்படுத்திக்கணும். அவங்களுக்கு வந்து மற்ற கிரகங்களை காட்டிலும் அவர்களுடைய ராசியின் அதிபதியான குருவே கூட இப்போ அந்த அளவுக்கு அவரால் ஃபேவர் பண்ண முடியாது. ஆனால் இன்டைரக்டாக ஃபேவர் பண்ணுவார். எப்படின்னா, குருவின் பார்வை சனியின் மீது விழுந்து குருவின் வீடான தனுசுக்கு நல்லது பண்ண போகுது. அதுவும் வந்து சனி வக்ர பயிற்சி காலங்களில் இந்த நல்லதுங்கிறது மிக அபரிதமாக கிடைக்கும். இவங்க வந்து மனதை மட்டும் குழப்பிக்கொள்ளாமல், ஏன்னா நிறைய வேவரிங் மைண்டு வரும் இந்த காலகட்டத்தில். எல்லா தனுசு ராசினருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும். எனக்கு இன்னொரு ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்குது, இதை விட்டுறட்டுமா, அல்லது இந்த தொழிலை விட இன்னொரு தொழில் சிறப்பாக வருது, அதை செய்யட்டுமா, இப்படிங்கிற ஏதோ ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு வேவரிங் இருக்கும். அதை விட்டு அவங்க வெளியில் வந்தாங்கன்னாலே போதும். இப்போ அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக எடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் அதனால் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உண்டு. தனுசு ராசி என்பர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? அவங்கள பொறுத்த அளவுக்கு குருவுக்கு உகந்த நபர்களாக இருக்கிறதுனால அவங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு அவங்க போயிட்டு வரணும். இப்போ நம்ம சென்னையை பொறுத்த அளவுக்கு எத்தனையோ ஜீவ சமாதிகள் இருக்குது. பாம்பன் சுவாமிகள் சன்னதி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான பிரசித்தி பெற்ற ஜீவ சமாதிகளுக்கு அவங்க சென்று வரணும். அது அவங்க வீட்டுக்கு, அவங்க ஊருக்கு பக்கத்துலேயோ அல்லது இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க ஒரு தடவையாச்சும் போயிட்டு வந்தாங்கன்னா 100% நற்பலன்களை அவங்க அள்ள முடியும். அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் விசேஷம். அவங்களுக்கான தீமைகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகி நன்மைகள்ங்கிறது அதிகமாக இருக்கும். மகரம், இவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? மகரத்தை பொறுத்த வரைக்கும் அது சனியோடைய வீடு தான். மகரம் வந்து இப்போ தான் வந்து 7.5 சனியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிருக்காங்க. மறுபடியும் அவர் வக்ரம் பெற்று பின்னாடி வராருன்னதும் ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கலாம். பட் அவங்க கவலைப்பட தேவையில்லை. மகரத்தை பொறுத்த வரைக்குமே வந்து சனி வந்து இப்போ வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு முயற்சி ஸ்தானத்தில் தான் அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த அளவுக்கு இப்போ கெட்டது விலகி நல்லது துலங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியத்தோட ஒரு விஷயத்தையும் அவங்க அணுகணும். சமயத்தில் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும் இந்த காலகட்டத்தில். சனியோடைய அந்த பின்னோக்கிய நகர்வுனால அவங்களுக்கு ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பயத்தோடு இருப்பாங்க. அந்த பயத்தை மட்டும் அவங்க நீக்கிக்கணும். மற்றபடி இந்த வக்ரம் பெற்ற சனியினால்
அவர்களுக்கு எல்லளவும் பாதிப்பு கிடையாது. குருவினுடைய சுப பார்வையை வேற வாங்குறாரு. அதனாலேயும் அவங்களுக்கு வந்து நன்மைகளே அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். மகர ராசி செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த திருநள்ளாறு தான் போகணும் ம். அப்படின்லாம். அந்த சனி கஷேத்திரத்துக்கு தான் போகணுங்கிறது கிடையாது. ஆஹ் எங்கெல்லாம் வந்து சிவனை குருவாக வழிபடுகிறார்களோ, அது கவனமாக கேட்கணும். சிவனை எங்கெல்லாம் குருவாக வழிபடுகிறார்களோ, உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருவண்ணாமலை சொல்லலாம். அதே மாதிரி ராமேஸ்வரம், ம். ராமனே வந்து சிவனை சிவனை. வணங்கி சென்ற இடம், குருவாக அவர் வந்து தன்னுடைய சாவு விமோச்சனம் பெற்ற இடம். இது மாதிரியான இடத்திற்கு அவங்க சென்று வரும் பொழுது அவங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அவங்களுக்கு நிறைய லிட்டிகேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும் ஃபேமிலியில். மகர ராசினருக்கு சொத்து தகராறோ அல்லது அவங்களுக்கு வர வேண்டிய பங்கு பாகங்கள் ஏமாற்றப்பட்டோ ஒரு மனவேதனையில் அவங்க இருக்கலாம். இது மாதிரியான ஸ்தலத்துக்கு அவங்க போயிட்டு வரும்போது இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டங்களில் அந்த கெடுதல்ங்கிறது நீங்கி நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும். இன்னொரு ஆங்கிளில் எண்கணித ரீதியாகவும் அவங்களுடைய பெயரை திருத்தம் பண்ணி அமைத்து கொண்டார்கள் என்றால் அதுவுமே அவங்களுக்கு நல்லது பண்ணும். அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு கீழே தர வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விட்டு அதற்கான இலவச பொது பலன்கள் அவங்க வாங்கிக்கலாம். அதில் நான் சொல்லியிருக்கிறது படி செய்தால் அவங்க நிச்சயம் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. கும்பம், இவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை கும்பராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் சார்? கும்பராசிக்கு வந்து ஒரு வித்தியாசமான, அதாவது மழையும் வெயிலும் சேர்ந்து அடிக்கக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு 7.5 சனி முழுமையாக இன்னும் முடியல. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு நல்லதும் நடக்க போகுது. ம். என்ன சார் ரெண்டுமே சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், 7.5 சனி என்ன பண்ணும், போகும்போது நல்லது நல்லது பண்ணிட்டு தானே பண்ணிட்டு போகும். அது மாதிரியான ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க. ஆனால் இப்போ கும்பத்தை நோக்கி தான் மெதுவாக அவர் ரெட்ரோகேட் ஆயிருக்கார், பேக் சைடு வந்திருக்கார். ஸோ ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி கொஞ்ச நாள் காமிச்சிருக்கும். இப்போ அவர் பின்னோக்கி வந்திருக்கிறதுனால கும்பத்தை டைரெக்டாக இன்னும் டச் பண்ணலை, பட் கிட்டத்தட்ட வந்திருக்காருங்கிறதுனால ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப தலை தூக்கும். நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வாகனங்களில் போகிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டிலேயே கூட வந்து இப்போ வந்து அதிகமாக தண்ணி தேங்கக்கூடிய இடங்கள், பாசி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். சாதாரணமாகவே வழுக்கி விழுவாங்க, காலில் அடிபடும், கால் முறிவு ஏற்படும். இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து அவங்கள காத்துக்கொள்ள வேண்டிய டயத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு பக்கம் குருவால் பார்க்கப்பட்டு அவங்க வந்து ஓரளவுக்காச்சும் வந்து சனியினுடைய பாதிப்புகளிலிருந்து அவங்க மீள்வாங்கன்னாலுமே கூட அந்த ஒரு சிறு சிறு காயங்கள் அப்படிங்கிறது படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் ரீதியாகவும் சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் டிசம்பர் வரைக்குமான காலகட்டங்களில் கொஞ்சம் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாம் சார் கும்பராசி? கும்பராசினர் திருநள்ளாறு போயிட்டு வரலாம், ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் போயிட்டு வரலாம். அப்படி போக முடியாதவங்க பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களுக்கு சென்று வரலாம். சிவனுடைய ஆலயங்களுக்கு செல்லும் போதுமே கூட அங்கே வந்து காலபைரவருடைய சந்நிதி கண்டிப்பாக இருக்கும். அங்கே சென்று விளக்கேற்றி விட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம காஞ்சிபுரத்தில் கூட ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் 1000 வருஷத்து கோயில். அந்த பாரம்பரியம் மாறாமல் அந்த சிவனுடைய முழு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய எல்லாருமே திருவண்ணாமலை தான் ஓடணுங்கிறது கிடையாது. அதுக்கு இணையான எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லிவாக்கத்தில் திருவல்லிதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவல்லீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த காலத்து கோயில் அது. நிறைய பேருக்கு வந்து திருவண்ணாமலை மட்டும்தான் சிவன்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இணையான அத்தனை சக்திகளும் உள்ளடக்கிய கோயில் அது. அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று வரும்போது அவங்களுடைய இந்த விபத்து சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உபாதைகள்லாம் நீங்கும். இன்னொன்று எண்கணித ரீதியாகவும் அவங்கள பெயர் திருத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது நல்லது நடக்கும். கடைசி ராசி மீனம். ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பொறுமையாக இருந்திருப்பாங்க. என்னோட ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்னு. மீனம்க்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? மீனத்துக்கு இப்போ ஒரு பெரிய ரிலீஃபான டைமுங்க. காரணம் என்னென்னா 7.5 சனி துவங்கியதிலிருந்தே ஒரு பக்கம் மனக்குழப்பம், இன்னொரு பக்கம் பண கஷ்டம், ஒரு சில நேரங்களில் ஏமாற்றம், ஒரு தேவையே இல்லாத ஒரு அவமானங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள், பழி சொற்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். பட் இது எல்லாத்துக்கும் வந்து ஆணி அடிச்சாப்புல குரு வந்து சனியை பார்க்கிறாரு. 2வது அந்த மீனத்தையே பார்க்கிறார். தன்னுடைய வீட்டையே உச்சம் பெற்ற குரு பார்த்து சனியும் வக்ரம் அடைவதனால்
இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். சனியோடைய பாதிப்புகளிலிருந்து பெருமளவுக்கு அவங்க விடுபட போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் சிரமம் இருந்துச்சு தான் 7.5 சனி துவங்கியதிலிருந்து. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை அவங்க பயன்படுத்திக்கணும். ஜூலை 26ஆம் தேதி முதல் டிசம்பர் வரைக்குமான காலகட்டம்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே ரிலீஃப் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பண வருவாய் கூட வரும். ஏன்னா உச்சம் பெற்ற குருவோடைய பார்வை வர வாங்குறதுனால பண வருவாய் வரும் பொழுது அதை மிக சரியாக ஏற்கனவே அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனுக்கு அதை உபயோகப்படுத்திக்கணும். பிரில்லியண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த காசை அவங்க யூஸ் பண்ணணும். ஒரு காஸ்ட்லியான ஃபோன் வாங்குறதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் ஆனால் அதே காசை கொண்டு போய் ஒரு தங்கத்தில் போடுவது அதை விட ஒரு சிறந்த ஒரு விஷயம். ஒரு ஒரு யூடியூபராக இருந்து அந்த ஃபோனுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அது இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் ஒரு காலேஜ் கோயரு, எனக்கு வந்து நான் வந்து சீன் போடுறதுக்காக நான் ஒரு ஃபோன் வாங்குறேங்கும்போது அந்த பணம் விரயமாகுது இல்லையா? அது மாதிரி மட்டும் செய்யக்கூடாது. மற்றபடி இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பண வருவாயும் உண்டு. நிறைய சிரமங்களும் தீரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க இருக்காங்க. மீனம் இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாம் சார்? இவர்கள் வந்து குருவுக்கான ஸ்தலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ தென்குடி திட்டைம்பாங்க. அந்த திட்டை சிவன் கோயிலெலாம் வந்து 1000 வருஷத்து கோயில், ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த ஸ்தலத்துக்கு சென்று வரலாம். நம்ம சேனல்லே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசின திருவள்ளிதாயம் கோயில், அதுவுமே குருஸ்தலம் தான். சென்னையில் இருக்கிறவங்க அந்த ஸ்தலத்துக்கு பாடி சிவன் கோயிலுக்கு சென்று வரலாம். இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வரும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள். சனி அப்படின்னாலே எல்லாருமே பயப்படக்கூடிய கிரகமா இப்போ மாத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். சனி வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது கெட்டது மட்டும் கிடையாது, எல்லா ராசிகளுக்கும் நிறைய நல்லதையும் பண்ணுது. இந்தந்த ஒரு சின்ன சின்ன கவனங்கள் மட்டும் போதும் அப்படிங்கறத ரொம்பவே அழகா எடுத்து சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.